நாளை தமிழ்நாடு 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்து தேர்வு நடக்க உள்ளது. இதில் பங்கேற்கும் எனது அகாடமியில் படித்த மற்றும் வேறு அகாடமியில் படித்த அல்லது வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பார்த்திபனூர் பாண்டியன் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நாளை எழுத போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு போகணும், அட்மிட் கார்டு, ஐடென்டி ப்ரூஃபு, அதாவது பேனா, மற்றபடி என்ன நெசஸ் டாக்குமெண்ட்டோ கண்டிப்பாக இப்போவே ரெடி பண்ணி வச்சுருக்குங்க. நாளை காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளி கூட நினைக்காதீங்க. அடுத்த ஒரு விஷயமா 8 to 9:30 நீங்கள் என்ட்ராகணும். கண்டிப்பாக ஒரு அட்வான்ஸாக போயிடுங்க. அது நியர்பையாக இருந்தாலும் சரி, லாங்காக இருந்தாலும் சரி, மெயின் ரூட்டில் இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் ரொம்ப வேரியேஷனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 1 hour அட்வான்ஸ் ரீச் ஆகக்கூடிய டைமை பிளான் பண்ணி நீங்கள் ரீச் ஆகிக்கோங்க. ஏன்னா லேட் ஆகுனா உங்களுக்கு தெரியும், பிளட் ப்ரெஷர் தேவையில்லாமல் ஹை ஆகும், படபடப்பாகும். அதாவது எப்போவுமே பாருங்கள், நம்ம எப்போ லேட் ஆகுதோ அப்போ தான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் இன்சிடென்ட் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக அட்வான்ஸை போக பழகிக்கோங்க. அடுத்த ஒரு விஷயம் இருந்தது ஓஎம்ஆர் சீட். ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் சேட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உழைத்த உழைப்புகளெல்லாம் நினைத்து பார்த்து சேட் பண்ணவும். ஒரு கொஸ்டின் மிஸ் ஆனால் கூட அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு காம்படிஷன் எக்ஸாமில் அடிபட்டவங்களுக்கு தெரியும். ஃபைன் ஃபெயில். அது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஸ்டின்ஸில் நான் ஆன்சர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட்டில் டைமில் ஏன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. கொஸ்டினில் குறிச்சிட்டு ஆன்சரு, பட் ஓஎம்ஆர் சீட்டில் நான் பண்ண முடியலன்னா ரொம்ப ஈஸி ஆகிடும். நீங்கள் உழைத்த உழைப்புகள், அதாவது உங்கள் மனசாட்சிப்படி என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணல, கண்டிப்பாக அதுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.